உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இந்த 5 காரணங்களால் சிகிச்சை செலவு உங்க தலையில்தான் விழும். ஆம், காப்பீடு இருந்தும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் உங்கள் கையை விட்டு போகும். பல குடும்பங்கள் இந்த வலியை சந்தித்திருக்கிறார்கள். உஷாராக இருங்கள். உண்மையில் மருத்துவ காப்பீடு எடுப்பது ஒரு பக்கம் என்றால் அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவது மற்றொரு பக்கம். கவனியுங்கள், இந்த 5 பொதுவான தவறுகள் உங்கள் பணத்தை எப்படி வீணாக்குகின்றன என்று. முதலாவது தவறு, காத்திருப்பு காலம் வெயிட்டிங் பீரியட் பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதது. நீங்கள் இன்று பாலிசி எடுத்தால் நாளை ஒரு நோய் வந்தால் கவர் ஆகாது. விபத்து தவிர பொதுவாக 30 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை காத்திருப்பு காலம் இருக்கும். சில குறிப்பிட்ட நோய்களுக்கு, உதாரணத்திற்கு டான்சில் அறுவை சிகிச்சை, கர்ப்பப்பை நீக்குதல் போன்றவற்றுக்கு 2 முதல் 4 ஆண்டுகள் வரை காத்திருப்பு காலம் உண்டு. இந்த விவரங்களை படிக்காமல் அவசரத்தில் மருத்துவமனையில் சேர்ந்தால், சாரி, இது இன்னும் கவர் ஆகாது என்று காப்பீட்டு நிறுவனம் கைவிரிக்கும். அப்போது உங்கள் தலையில்தான் அத்தனை செலவும். இரண்டாவது தவறு, துணை வரம்புகள் சப்லிமிட்ஸ் மற்றும் இணைச் செலுத்துகை கோபேமெண்ட் பற்றி அறியாமல் இருப்பது. பல பாலிசிகளில் அரை வாடகைக்கு ஒரு வரம்பு, அறுவை சிகிச்சைக்கு ஒரு வரம்பு என துணை வரம்புகள் இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு நாளைக்கு ரூபாய் 5000 மட்டுமே அரை வாடகைக்கு கவர் ஆகும். ஆனால் நீங்கள் ரூபாய் 8000 வாடகை உள்ள அறையை எடுத்தால் மீதி ரூபாய் 3000 உங்க தலையில்தான் விழும். அதேபோல் இணைச் செலுத்துகை என்பது சிகிச்சை செலவில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை, உதாரணமாக 10% அல்லது 20% நீங்கள்தான் செலுத்த வேண்டும் என்பது. ஒரு பெரிய சிகிச்சைக்கு இந்த சதவீதம் லட்சக்கணக்கில் போகலாம். மூன்றாவது தவறு, முன் இருக்கும் நோய்களை pre-existing diseases மறைப்பது அல்லது சரியாக அறிவிக்காததையு. பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை குறிப்பிடாமல் விட்டால் பிற்காலத்தில் அந்த நோய்க்கான சிகிச்சை செலவை காப்பீட்டு நிறுவனம் நிராகரிக்கும். பிறகு நீங்கள் எவ்வளவோ கெஞ்சினாலும் பயன் இல்லை. இவைக்கும் பொதுவாக 2 முதல் 4 ஆண்டுகள் காத்திருப்பு காலம் உண்டு என்பதை மறக்காதீர்கள். நான்காவது தவறு, பாலிசி புதுப்பிக்கும் தேதியை மறப்பது. பலரும் வருடாவருடம் பாலிசியை புதுப்பிக்க மறந்து விடுகிறார்கள். பொதுவாக 15 முதல் 30 நாட்கள் வரை சலுகை காலம் கிரேஸ் பீரியட் கிடைக்கும். அதற்குள் புதுப்பிக்க தவறினால் உங்கள் பாலிசி காலாவதியாகிவிடும். பிறகு புதிய பாலிசி எடுக்க வேண்டியதுதான். அப்போது நீங்கள் ஏற்கனவே பெற்றிருந்த காத்திருப்பு கால சலுகைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். இது உண்மையில் ஒரு பெரிய இழப்பு. ஐந்தாவது தவறு, குடும்பத்தின் தேவைகளுக்கு பொருந்தாத காப்பீட்டுத் தொகையை சம் இன்ஷோர்ட் தேர்வு செய்வது. ஒரு சிறிய பாலிசி, உதாரணமாக 5 லட்சம் ரூபாய், 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்காது. இந்தியாவில் ஒரு தீவிரமான அறுவை சிகிச்சைக்கு 2 முதல் 3 வரை லட்சம் ரூபாய் ஆகும். ஒரே நேரத்தில் குடும்பத்தில் இருவருக்கு நோய் வந்தால் 5 லட்சம் எப்போதுமே போதாது. மருத்துவச் செலவுகள் ஆண்டுக்கு 10 முதல் 15% வரை அதிகரிக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் மருத்துவ பாதுகாப்பு உண்மையில் எங்கே போய் நிற்கிறது என்று யோசியுங்கள். ஆனால் இதை யாரும் சொல்ல மாட்டார்கள்.
உங்கள் பணம் வீணாகாமல் இருக்க இதை தெரிந்து கொள்வது அவசியம். சரி, இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும்? இப்போதே ஒரு பேனாவும் நோட்டும் எடுத்து உங்கள் ஹெல்த் இன்